வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் பல்லிச்சிட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. கல்வி நிலையங்கள் சுத்தமா ஒண்ணு இல்லாம போச்சுங்க. அது ஒரு ரசிகர் மன்றமா மாறி போயிருக்கு. கல்வி அமைச்சர் மேடையில வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு தம்பி ஒருத்தர். ஓங்கையாலும் பட்டம் வாங்க முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு மேடையில வச்சே சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வித்துறைக்குள்ள நுழைஞ்சு விஜய் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு தற்கொலை கும்பல். இன்னொரு பக்கம் சம்மந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் உள்ள போய் தரையில உட்கார்ந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஸ்டூடெண்டோட. இந்த பை கொடுக்கறோம்ல, குழந்தைங்களுக்கு இலவச பை கொடுக்கறோம், அந்த பைய வச்சு ஒரு உருட்டிட்டு இருக்கிறானுங்க. என்ன நடக்குது தோழர்கள்? தமிழ்நாடு நாசமா போச்சு. அதை புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. கல்வி கூடாரங்கள் ரசிகர் மன்றங்களாக மாற்றப்பட்டிருக்கு. கல்வி நிலையங்களுக்குள்ள உள்ள புகுந்து ரீல்ஸ் எடுக்கிறது எல்லா அயோக்கியத்தனம். இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்த புக்கு, நோட்டு, திருத்திய வச்ச பேப்பரை இதுன்னு அம்பட்டு இறைச்சு தள்ளி, அது மட்டும் இல்லாம அங்கேயே உட்கார்ந்து மது அருந்திட்டு 4-5 பேகை எரிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்கு தாவேக தற்கொலை கும்பல். இன்னைக்கு சிக்கி இருக்கிறானுங்க. நினைக்கும் போதே எரிச்சலா இருக்குங்க. கல்வி குறித்து, கல்வி தேவை குறித்து எந்த புரிதலும் மற்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம எல்லாம் வெக்கப்படணும். பேக வச்சு ஒரு பொய் பிரச்சாரம் இந்த 2 நாளா போயிட்டு இருக்கு. பேக்ல ஒரு பக்கம் பார்த்தா ஜெயலலிதா, எடப்பாடியார் போட்டோ, கலைஞர் போட்டோவும் ஸ்டாலின் போட்டோவும் போட்டு பாருங்க, இந்த பேக்ல எல்லாம் அவங்க படத்தை போடுறாங்க. ஆனா பாருங்க, விஜய் ஆட்சியில அவர் படத்தையே போடாம பேக் கொடுக்கறாங்க அப்படின்னு வழக்கம் போல இந்த தற்கொலை கும்பல் பொய்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நம்ம மூளையோட வேலை செய்யறாளுங்க, இல்லன்னா நம்மளே உண்மை நம்புற அளவுக்கு உருட்டுறது. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? தான் சொந்த படத்தை போடாம, எந்த அரசியல் தலைவர்கள் படத்தையும் பேக்ல போடாம, அதுல ஒரு திருக்குறள் போட்டு, கலைஞர் அவர்களுடைய உரையை அது கீழே போட்டு, எந்த படமும் இல்லாம பேக் அடிச்சது MK ஸ்டாலின் ஆட்சியில. அதை வச்சு ஒரு பொய் பரப்புரைய செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். முதல்ல அந்த கும்பல் செய்த பரப்புரை இதான். பாத்தீங்களா? இவங்க எல்லாம் படம் போட்டாங்க. விஜய் ஸ்டார் தான் படமே போடாத பேக். இன்னொரு படம் காட்டவா, அதுதான் ஒரிஜினல் படம். பாருங்க, அம்புகுறி போட்டிருக்கு பாத்தீங்களா? ஸ்டாலின் சார் கொடுத்த படத்துல எந்த படமும் இல்ல, திருக்குறளும் கலைஞர் அவருடைய உரையும் இருக்கிற பேக். தெரியுதுங்களா? அப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லாத்துலயும் பொய்யையும் புரட்டையும் இங்க ரூட் மாஃபியா கும்பல் பரப்பிக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் திறந்தாலே பொய் தான் இங்க வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத புத்தியில ஏத்திக்கணும். எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை கும்பல் தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்குன்றதுக்கு இந்த படத்தை வச்சு அவன் செஞ்ச பொய் பிரச்சாரம் ஒரு பெரிய காரணம். இன்னொன்னுங்க, பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சர் போறாரு. எந்த அமைச்சர் தெரியல, அதனால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிடையாது, அது நம்ம தம்பிதான். இந்த பக்கம் நம்ம ஊருக்காரர் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸ்காரரு, அவரும் இல்ல. சம்மதமில்லாத ஒருத்தர் போய் உட்கார்ந்துட்டு பெண் குழந்தைகளை எல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடி தரையில உட்கார்ந்து அப்புறம் உரையாடுறாராம். அவங்க குறையெல்லாம் கேட்கிறாருப்பா, தம்பி நீ எல்லாம் படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட்மாஸ்டர் தம்பி, இந்த உருட்டு, இந்த ரீல்ஸ் இதெல்லாம் இங்க எடுக்காத அப்படின்னு பொள்ளையர்னு போட்டு அனுப்பாம விட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். அங்க போய் ஷூட்டிங் நடந்திருக்கு. என்ன சார் 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 அப்படி இப்படி திரும்புங்க சார், சார் 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 இப்படி திரும்புங்க சார். இந்த அண்ணாமலை ஷூட்டிங் எடுப்பார்ல, அப்புறம் அண்ணாமலை குரூப் பல இடங்கள்ல ஷூட்டிங் எடுத்து சிக்கி இருக்குல்ல, அது போல சார் 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 இந்த பக்கம் பாருங்க சார் அப்படின்னு பார்க்க வச்சு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல யார் இந்த அமைச்சரு? யாரை கேட்டு ஸ்கூலுக்குள்ள போறாரு? ஸ்கூலுக்குள்ள இவருக்கு என்ன வேலை? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளைங்க பக்கத்துல போய் உட்காந்து பல்ல கட்டுறதுக்கு யார் கொடுத்தா? என்ன நடக்குதுங்க இங்க? கொஞ்சம் கூட நாகரிகம் தெரிய வேணாம்? அங்க போய் உட்கார்ந்துட்டு தரையில் உட்கார்ந்து இருந்த அமைச்சர் ஏன் தரையில உட்கார்ந்ததே இல்லையா? இன்னங்கடா நாடகத்தை போட்டுட்டு இருக்கீங்க. பாருங்களேன், அமைச்சர் போட்ட நாடகத்தை, அமைச்சர் போட்ட ரீல்ஸ். இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க சார். பாத்தீங்கல்ல, இதெல்லாம் கிடக்குதுங்க.
பள்ளி கல்வித்துறை எவ்வளவு ஒண்ணுமில்லாத துறையா இருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்துல ஸ்கூலுக்காக கொடுத்த பேக் எல்லாம் குப்பை தொட்டியில கிடக்கு. அது எப்படி? ஒரு அரசு தோற்று போன அரசாக, செயல்படாத அரசாக இருக்கிறத எல்லா வழியையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்க ரூட் மாஃபியா வச்சு, இன்ஃபுளுசர்ஸ் வச்சு பொய்களை பரப்பிட்டு இருக்கு. இங்க ஒரு கூமுட்ட கும்பல் இருக்குதான் செய்யும். அதுக்காக எல்லாருமே கூமுட்டையா இருப்போம்? கேள்வி கேட்கறதுக்கு எங்களை மாதிரி 4 பேர் மூளை இருக்கிற இருப்பான்ல, கேள்வி கேட்போம்ல. பாருங்க, இதெல்லாம் தாண்டி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு இடத்துல போய் பட்டமளிப்பு விழாக்கு போயிருக்கிறார். எங்க கோட்டூர்புரத்துல இருக்கிற சென்னை இதழியல் கல்வி, அதாவது ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைகளுக்கான கல்வி, அவங்களுக்கான பட்டமளிப்பு விழா. இப்பதான் அந்த கல்லூரி ஆரம்பிச்சு முதல் பட்டமளிப்பு விழா. இவர் போறாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். போன பையன் ஒருத்தர், சாமி வாங்கிட்டாலும் நான் வாங்க முடியாது, எங்க வாத்தியார்கிட்டே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அதுதான் நல்லது அப்படின்னு வாத்தியார்கிட்ட வாங்கிக்கிறேன்னு போறாரு அமைச்சர். பரவாயில்ல வாங்கிக்கங்க அப்படின்னு வேற வழியே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு. பாருங்க. ஆக ஒரு விஷயம் அங்க தெரியுதுங்க, பள்ளிக்கல்வித்துறை மொத்தமா முடிக்கப்பட்டது, கல்வித்துறையும் மொத்தமா முடிக்கப்பட்டது. இதுல கூடுதலான ஒரு தகவல் என்ன தெரியுமா? அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களுக்கும் நாங்க புஸ்தக நோட்டு கொடுப்போம், பரிசு கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டு கூவி கொடுத்த விஜய் கடந்த 2 வருஷமாவே கொடுக்கல. ஏன் இப்ப யாரும் படிக்கலையா? இப்ப யாரும் 10th + 2 பாஸ் ஆகலையா? தொகுதி தோறும் யாரும் பெரிய மார்க் வாங்கலையா? ஏன்னா மிஸ்டர் விஜய் எவ்வளவு ரெட்ட வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அது உங்களை மாதிரி காலேஜ்ல பாதியில விட்டுட்டு ஓடி வந்த ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு கலைச்சு விட்டுட்டீங்களே, பூரா ஷூட்டிங் ஆகிட்டீங்களே. ரொம்ப கேவலமா இருக்கு மிஸ்டர் விஜய்.